இல்லைங்க இது இந்த படம் ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட எம்ஜிஆர் நடிக்கிறதுக்கு சம்மதிச்சார். அதே போல் மலையாள டைரக்டர் அவரை பிடிச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேஎஸ் சேதுமாதவனை வச்சு இந்த படம் பண்ணாங்க. எம்எஸ்சி அவர்களும் இந்த படத்துக்கு நான் இசையமைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் எவ்வளோ பெரிய ஹிட்டு அங்கே. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை படத்துக்கு வந்து நான் இசையமைக்கிறதா என்னால் அப்படிலாம் முடியாதுன்னு ஒரு ரொம்ப எளிமையாக சொன்ன ஒரு ஒரு மகா கலைஞன் தான் மெல்லிசை மன்னன். ஆனாலும் சம்மதிக்க வச்சார். ஆனால் அப்போ வந்து இதை பற்றி எம்ஜிஆர் ஒரு கண்டிஷன் போட்டார், எம்எஸ்வி அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டார். எம்ஜிஆர் வந்து அதற்கு கடைசியாக உடன்பட்டார். இது தனி வீடியோவாக ஒரு நாள் சொல்கிறேன் நான். இந்த நாளை நமதே படத்தில் தான் எம்ஜிஆர், அப்புறம் இன்னொரு எம்ஜிஆர், அப்புறம் இன்னொரு தம்பியான கதாபாத்திரத்தில் சந்திரமோகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீயா படத்துலலாம் இச்சாதாரி பாம்பா வருவார் இல்லையா, தெலுங்கு நடிகர், அவர் தான் நடிச்சிருந்தார். ஆனால் அந்த